உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம்.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தின் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா, வானதூதரம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, என் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய கன்னிமரியாவின் அம்ரோற்பு பெருவிழாவை திருஅவை வழக்கமாக 8ஆம் தேதி கொண்டாடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே, திருவரை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே இது இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. ஆகவே அனைத்து மரியாளின் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் விழா வாழ்த்துக்களையும், இந்த அம்லோற்பு அன்னையினுடைய சிறப்பான அருளும் ஆசீரும் நல வாழ்வும் உங்கள் யாவரோடும் தங்கியிருக்க வேண்டும் என்றும், இந்த அன்னையை போன்று நாம் அனைவரும் அவதாரம் எடுப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். 1858ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் நாள் பெர்னதத் என்ற ஆடு மேய்க்கும் சிறுமி லூர்து நகரிலே உள்ள மசபேல் குகைக்கருகிலே நின்று கொண்டிருந்தாளாம். அப்பொழுது திடீரென வெண்மையான ஆடை அணிந்த பெண் ஒருவர் அவருக்கு முன்பாக தோன்றினார். அவரை பார்த்த பெர்னதத், அம்மா, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர், நாமே அமல உற்பவம் என்று பதிலளித்தார். இன்று அன்னையாம் திருச்சபை இந்த நாளை கொண்டாடுகிற மகிழ்ச்சியிலே நாமும் கலந்து கொள்கிறோம். இந்த நல்ல நாளிலே முதலில் இந்த விழாவின் வரலாற்று பின்னணியை தெரிந்து கொண்டால் பின்பு அது உணர்த்துகிற செய்தியை தெரிந்து கொள்ளலாம். கிபி 7ஆம் நூற்றாண்டிலே கீழை திருச்சபையில் மரியாளின் உற்பவம், இந்த கன்செப்ஷன் ஆஃப் மேரி என்றதொரு விழா கொண்டாடப்பட்டு வந்தது. இந்த விழா மரியாளின் பிறப்பையும் அவரிடம் விளங்கிய நல்ல பண்புகளையும் பறைசாற்றுவதாயிருந்தது. படிப்படியாக இந்த விழா மேலை நாட்டு திருச்சபைக்கும் பரவியது. கிபி 12ஆம் நூற்றாண்டிலே இந்த திருவிழா மரியாளின் மாசற்ற தன்மையும் தூய்மையினையும் பறைசாற்றுவதாகவும் அமைந்தது. அப்போதுதான் திரு அவை தந்தைகளிடம் மரியாளின் மாசற்ற தன்மையை பற்றி விவாதம் எழுந்தது. மரியாள் கருவிலே பாவக்கரையின்றி பிறந்தால் அவர் கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா என்பது பற்றி பல்வேறு விவாதங்கள் எழுந்தன. இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தார் போல 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புனித டன்ஸ் ஸ்கோடஸ் என்பவரின் வார்த்தைகள் அமைந்தன. அதாவது, மரியாள் கருவிலே ஜென்ம பாவமின்றி பிறக்க காரணம் அவர் மாசு மறுவற்ற இயேசுவை பெற்றெடுப்பதற்காக. அதனால் மரியாளின் அமுலோற்பவம் இயேசுவின் பிறப்பை முன்னிட்டு கடவுள் மரியாளுக்கு கொடுத்த மிக பெரும் கொடை என சொல்லலாம் என்றார் அவர். அதன் பிறகு மரியாளை பற்றி இத்தகைய சிந்தனை திருச்சபை எங்கும் பரவியது. மரியாள் லூர்து நகரில் தன்னை வெளிப்படுத்துவதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் மரியாள் கருவிலே பாவக்கரையின்றி தோன்றியவள் என்ற விசுவாச அறிக்கையை வெளியிட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும், ஏன் என்றும் அவ்வாறே வழங்கப்பட்டு வரும். அமலோற்பு அன்னை நமக்கெல்லாம் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கிறாள். இந்த அன்னையை போன்று நாம் மாற வேண்டும். அதற்காக இன்றைக்கு 2 அவதாரங்களை எடுக்கலாமா என்று யோசிக்கலாம். ஒன்று தூய்மையின் அவதாரம், இன்னும் ஒன்று வாய்மையின் என்ற உண்மையின் அவதாரம்.
இறந்து இயேசுவை தன் மடியில் ஏந்திய மரியாவை சிலையாக வடித்தவர் உலக பெரும் சிற்பின் மைக்கேல் ஆஞ்சலோ. சிலைக்கு பியாத்தா என்று பெயர். அவரது வேலைப்பாட்டினை பாராட்டிய ஒருவர் ஒரு குறையாக சுட்டிக்காட்ட விரும்பிய, ஐயா, அன்னை மரியாவின் முகத்தை நீர் செதுக்கிய விதத்தை காணும்போது அது 33 வயது மகனுக்கு தாயாக இருக்கக்கூடிய புதிய தோற்றம் இல்லாது மிகவும் இளமையாக சிறு பெண்ணின் முகம் போல உள்ளதே தோன்றுதே என்றாராம். அதற்கு மைக்கேல் ஆஞ்சலோ சொன்ன பதில், பாவமும் பாவ சிந்தனையும் உள்ளவர்களுக்குத்தான் மூப்பின் தன்மை வெளிப்படும். அன்னை மரியாவோ பாவ மாசற்றவள், பாவ சிந்தனையற்று அது நிழல் கூட தன்னை தீண்டாமல் வாழ்ந்தவள். எனவே அவள் எப்பொழுதும் இளமையாகத்தான் இருப்பாள். நீங்கள் நானும் இளமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? பாவ சிந்தனைக்கு அடிமையாகாமல், பாவ சோதனைக்கு அடிமையாகாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உடலிலே, உள்ளத்திலே, உணர்வுகளிலே, உறவுகளிலே தூய்மையின் அவதாரம் நாம் எடுக்க வேண்டும். உலகில் அனைவருமே தூய்மையை விரும்புவதில்லை, பாவம் செய்வதற்கு பயப்படுவதில்லை. பாவம் செய்வது தவறு என்பது மனதில் அதிக அழுத்தம் பெறுவதும் இல்லை. அப்படி வாழும் நம்மை இன்றைய விழா கண்டனம் செய்கிறது. அது தவறு என்கிறது, உடனே மாறச் சொல்கிறது, துருப்பிடித்து இருக்கிற தூய்மையை தட்டச் சொல்கிறது, தூய்மையான வாழ்க்கைக்கு அழைக்கிறது. முடிந்தால் முயற்சி எடுத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு உண்மைன்னா என்னன்னு சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நேர்மை, உண்மை, வாய்மை, கிலோவுக்கு என்ன விலைப்பா என்று கேட்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உண்மையை பேசுகின்றவர்களே மடையர்கள் என்று சொல்கிறார். எதுக்கு உனக்கு இந்த வேலை? ஏன் உள்ளதை சொல்லணும்? பொத்திட்டு போய எல்லாரும் தான் அங்கே இருக்காங்களே உங்க பாட்டு, உனக்கு மட்டும் என்ன என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு வந்தாச்சு. அது வேற, அதுல வேற கூட்டணி, பொய் பேசுறதுலேயே கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க இந்த அரசியல் கட்சிகளை போல. திருச்சபையில் அது நடக்குது. பொய் அப்போ குவிகிறது. உலகம் ஆபத்தான நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. திருச்சபை, சமூகம், அரசியல் உலகம் ஆபத்தான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் பொய், திட்டமிட்டே பொய் பேசுறாங்க. அன்னை மரியாள் அப்படி அல்ல, வாய்மையின் வாசலாக திகழ்கிறாள், உண்மையின் வாயிலாக திகழ்கிறார்கள். சாகத வரைக்கும் உண்மையைத்தான் பேசினான். நம் அன்னை மரியாவின் விசுவாச அறிக்கை இதுதான். இன்றுதான் அறிக்கையிட்டதை தன் வாழ்வின் இறுதி வரையிலும் வாழ்ந்து காட்டினாள். அது விசுவாச அறிக்கையின் அடிப்படையில் தன் வாழ்க்கை முழுவதையும் உண்மையாகவே கட்டி எழுப்பினாள். தன் விசுவாச அறிக்கை குருட்டு நம்பிக்கை அல்ல, மாறாக ஆழ்ந்த அறிவுபூர்வமானது என்பதை மரியா தன் பல்வேறு கேள்விகளிலே உறுதிப்படுத்துகிறார். வானதூதரின் வாழ்த்திலே மயங்கி விடவில்லை, மிகப்பெரிய பதவியிலும் அசந்து விடவில்லை. தன் கேள்விகளை கேட்கிறார், சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறார், வான தூதரால் சொல்லப்பட்ட செய்தியின் சான்றுகளை உறுதி செய்கிறார். அறிவுபூர்வமாக சில உண்மைகளை கண்டபின் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரின் ஆற்றலுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாள் முற்றிலுமாக. இதுதான் விசுவாசத்திற்கு விளக்கம் தருகிறார் அன்னை மரியா. ஆகவே விசுவாசம், கடவுள் நம்பிக்கை இவை மூட நம்பிக்கை அல்ல. அறிவில் ஆரம்பமாகி ஆண்டவரின் அருளில் நிறைவடைவது. முழுமையாக அதன் காரண காரியங்களை அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்ட காரணத்தால் தன் வாழ்வின் எல்லா சூழலிலும், குறிப்பாக நிரபராதியான தன் அன்பு மகனை இளவயதில் குற்றவாளியாக சிலுவையில் அறைந்து கொண்டதை அமைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள முடிந்ததே. இது விசுவாசம். நான் ஆண்டவரின் அடிமை என்றதன் வாழ்க்கை வடிவம். இந்த விசுவாச அறிக்கையும் வாழ்வு நம் அன்னையை உலகம் போற்றும் பெண்ணாக, விண்ணக அரசியாக உயர்த்துள்ளது. அது அன்னையை வேண்டுவோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று மன்றாடுவோமாக. தூய்மையின் உறைவிடமே இறைவா, உமது திருமுன் தூயோராகவும் மாசற்றவராக விளங்க எங்கள் அனைவரையும் நீர் தேர்ந்து கொண்டீரே, உம்மை போற்றுகிறோம். அதற்கு முன்னோடியாக அன்னை மரியாவை தாயின் வயிற்றிலேயே மாசவற்றவராக தேர்ந்து கொண்டீரே, அதற்காக உம்மை வாழ்த்துகிறோம். நாங்களும் முடிந்த வரைக்கும் தூய்மையிலும், வாய்மையிலும், நேர்மையிலும், உண்மையிலும் வாழ்ந்திட எங்களுக்கு அருளை தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு.
அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை
பெரியவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார். ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடைவதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார். செல்வரை வெறும் பெயராய் அனுப்பிவிடுகின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடைவதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் பேரிரக்கத்தார் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடைவதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.